ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் வேதா. ரொம்ப முடியாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். எனக்கு அலர்ஜிக் அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு இந்த அலர்ஜிக் இஷ்யூஸ் இருக்குது. இஸ்னோஃபீலியா கொஞ்சம் அதிகம்தான். எங்கே இருந்தோ கொஞ்சம் அதிகம் டஸ்ட் அடிபட்டுடுச்சு. ஒரு நைட்டு சடன்லி எனக்கு இதே மாதிரி வீசிங், அதே மாதிரி ப்ரீத்திங் இஷ்யூ அதிகமாக ஆன் த ஸ்பாட்டை ஹாஸ்பிட்டலில் போகினது தான். இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி தான் எனக்கு இதே மாதிரி வீசிங் ப்ரீத்திங் இஷ்யூ எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டஸ்ட்டு படாமல் நான் பார்த்துட்டே இருந்தேன். என் வீட்டு பக்கத்தில் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போகணுது. நைட்டு ஒரு 11 மணி ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்ததுனால அப்போவே போய் எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் இதுதான் என்னோடய சிச்சுவேஷன். திடீர்னு ஒரு வெயினில் அந்த ஒரு வீசிங்க்காக இன்ஜெக்ஷன் எடுக்கலைன்னா அந்த ப்ரீத்திங் இஷ்யூ எதுவுமே கம்மி ஆகலை. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் வேணும்னா இதெல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு நெபுலைசேஷனும் கொடுக்கணும். இன்ஸ்டண்ட்டாக இது கொடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த ப்ரீத்திங் எடுக்கிறதுக்கும் எல்லாமே ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன். இந்த ஒரு அலர்ஜிக் இஷ்யூ வரும்போது தான் நான் ரொம்ப டார்க்காகி என்னோடய லிப்ஸு பார்க்கும்போது தெரியும். அது ரொம்ப டார்க்கிஷ் ஆகும். ஐஸ் ரொம்ப டல்லாகும். ஃபேஸு மொத்தமாக டல்லாகும். நான் அப்படியே டல்லாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இது எப்படியாவது ஒரு 1 ஹவருக்குள்ளே கம்மியாயா கொஞ்சம் நைஸாக ப்ரீத்திங் எடுக்கலாமே அப்படி தான். இந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு முன்னாடி எனக்கு வரும்போது எனக்கு ஒரு தாட் இருக்குது. என்ன மாதிரி சடன்லி இப்படி ஒரு அலர்ஜிக் சிச்சுவேஷன் ஃபேஸ் அல்லங்கில் பண்ணியிருக்குன்னா யாராவது இருக்கா? ஸோ எப்படி என்ன தெரியணும். ஸோ அதனால தான். அண்ட் ஓகே, ஒரு ப்ரீத்திங் இஷ்யூ வந்தாலும் நம்ம எதுவுமே இல்லை, ஓகே ஆகிடும் அப்படின்ற ஒரு இது. ஸோ இதுதான் என்னோடய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு முடியாமல் நான் கொஞ்சம் படுத்து இப்படியே இருக்கும்போது இந்த ஒரு வேளையிலும் வீடியோஸ் எடுக்கணும்னு சொன்னதுனால அப்போது பாக்கி வீடியோஸ் எல்லாமே தீபக் தான் எடுத்து கொடுத்தது. நான் கொஞ்சம் நெபுலைசேஷன் எடுத்துகிட்டே படுத்துகிட்டே இருக்குது. அண்ட் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 days ஆகும். நான் மூஞ்சி எல்லாமே சரிப்பட்டு ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 2 days ஆகும். இப்போ சிரிச்சுட்டே நான் சொன்ன விஷயம் அந்த டைமில் நான் கொஞ்சம் அது அதுக்குள்ள ஒரு பிரயாசம் ஆயிடுச்சு. அண்ட் எந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இந்த சிச்சுவேஷனில் நமக்கு வேணதெல்லாம் செய்யலாம், எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் நான் காமிக்கினது. ரொம்ப வையாகியன்னும் இல்லை. ஸோ இந்த நெபுலைசேஷன் அண்ட் அதோட ஒரு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் കഴിഞ്ഞ് ஒரு 1 hour കഴിഞ്ഞപ്പോൾ ஒரு விதமாக நான் ஓகே ஆயிடுச்சு. பாவம் தீபக்கு கூடவே இருந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் யாராவது எனக்கு பக்கத்தில் வேணும். முன்னாடி எல்லாமே ஊசி குத்துனது எனக்கு பயமாக இல்லை. ஆனால் இப்போ ஊசி குத்துனது கொஞ்சம் பயந்தான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு பயம். உங்களுக்கு யாருக்காவது அந்த ஒரு பயம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நெபுலைசேஷன் கொஞ்சம் கழியும்போது முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஸோ அந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு இதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது எனக்கு ரொம்ப செல்லம் தேவைப்படுறது. அந்த செல்லம் எனக்கு கொடுக்குனது அம்மா அப்பா. இப்போ அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை. ஸோ அதனால் தீபக்கு தான் அந்த செல்லம் கொடுக்குனது. கையில் பிடிச்சிட்டே இருந்தால் நமக்கு ஒரு பலம் கிடைக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு ஒரு ஓகே, எங்கே இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி தோணும். நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக இருக்கும்போது நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அதெல்லாம் முடித்து நான் இப்போது கொஞ்சம் ஓகே ஆகி கார்கிட்ட போகணும். ஒரு விஷுவல்ஸ் தான் நீங்கள் பார்க்கணுது. டேப்லெட் எல்லாம் வேணதை எடுத்தாச்சு. ஸோ எனக்கு அப்போ தான் எனக்கு தோணுனது, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மலபார் பைட்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எப்போ பார்த்தாலும் நைட்டு பார்த்தாலும் நிறைய ஆளுகள் ஆயிருக்கும். சிரியா, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம், ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே போய் எனக்கு ஹார்லிக்ஸ் குடிக்கணும், அப்புறம் எக் சாப்பிடணும். அது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல நான். ஸோ அதனால அவர் அது வாங்கி கொடுத்தாச்சு. நான் அது ஹார்லிக்ஸ் அங்கேருந்து ஆசையாக குடித்து அண்ட் எக்கு கூட சாப்பிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டில் ஹார்லிக்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு இடத்துல அந்த மலபார் பைட்ஸில் போய் ஹார்லிக்ஸ் அண்ட் எக்கு சாப்பிட்றது எனக்கு ஏதோ ஒரு டேஸ்ட்டு. அது மேபி சிலருக்கு வேடாய் தோணலாம். எனக்கு அப்படி இல்லை. இந்த மாதிரி டைம் இல்லைன்னா பீரியட்ஸ் வரண டைம் அப்போ தான் இந்த மாதிரி எனக்கு பைத்தியங்கள் எல்லாம் வரணுது.
என்ன இருந்தாலும் அங்கே கிடைக்கிற ஒரு ஹார்லிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நைட்டு இந்த ப்ரீத்திங் இஷ்யூ, வீசிங் எல்லாமே கம்மியாயதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் ஒரு ஹார்லிக்ஸ் அண்ட் ஸ்நாக்கை சாப்பிட்ட போது ஏதோ ஒரு ஆஸ்வாசம். ஓகே, நான் எந்தவோ ஓகே ஆய மாதிரி. ஆனால் மூஞ்சி பார்த்தா தெரியும்ல எனக்கு கொஞ்சம் நான் ஓகே அல்லான்னு. மேரேஜுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ எனக்கு வந்து எந்த இஷ்யூவுமே ஆகாது. பட் ஒன்ஸ் இன் ஏ வைல் எனக்கு ஏதாவது ஒரு மீன்ஸ் இதே மாதிரி காஃப், கோல்டு அந்த மாதிரி எல்லாமே வரும்போது ஸ்னீசிங் இஷ்யூ எப்போவுமே இருக்கும். பட் அம்மா வந்து பார்த்துக்கினது வேறு விதமான ஒரு ரீதியில் தான். ஸோ எனக்கு அடிக்கடிக்கு வந்து பிளாக் டீ எல்லாமே போட்டு கொடுக்கும். எல்லா அம்மாமாரும் அப்படி தான். ஸோ எவ்வளோ நம்மக்கிட்ட யார் இருந்தாலும் அந்த அம்மா அப்பா பக்கத்தில் வேணும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு தோட்டம் நமக்குள்ளே போகும். நம்ம வீட்டில் இல்லை, அந்த வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணும். எவ்வளோ நம்ம சமைச்சாலும் அம்மா சமைச்சு கொடுக்கனா சாப்பாடு மிஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மைண்டில் அப்படி தான் இருக்கிறது. ஸோ நாளைக்கு நான் பெட்டராக நான் ஓடி போகினது என்னோடய வீட்டில் தான். இப்போ அந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் குடித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மலபார் பைட்ஸு கேரளாவுக்கு நீங்கள் கடைக்கூட்டம் வந்தால் இது தான் கொஞ்சம் காமிச்சது தான். இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன், படுத்து தூங்கிட்டேன்.